என்னம்மா இப்படி போட்டு என்ன தேய்க்குற? சும்மா ஆடாம நில்லு. ஐயோ 8 மணி அடிச்சாச்சு, இன்னும் சாப்பாடு செய்யல. அம்மா மூஞ்சில சோப்புமா. மூஞ்சில போட்டா என்னவா? ட்ரெஸ் போட்டு ரெடியா வச்சனா செவுத்துல படமா வரைஞ்சிட்டு இருக்க. போ போ உள்ள போ. என்னம்மா இன்னைக்கும் இதேதானா? இது தவிர உங்க அம்மா வேற எதுவுமே கத்தே கொடுக்கலையா? ஐயே வாய பாரு, உங்க அப்பனுக்கு இருக்கிற கொழுப்பு அப்படியே வந்து பிறந்திருக்கு. இப்ப என்கிட்ட கேட்ட மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் கேளு. அம்மா இந்து என்னோட லப்பரையும் பேனாவும் எடுத்துக்கிட்டு தர மாட்டேங்கிறாமா. பாருமா என் பொட்டு எடுத்து வச்சிட்டு தரவே மாட்டேங்கிறாமா. உங்க 2 பேரையும் அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருவேன். என்ன எழுந்துரு, இன்னும் ட்ரெஸ் கூட போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போடு. ஐயோ ஆட்டோ வந்துருமா? படிச்ச அப்புறம் இதுங்களுக்கு வேலை கிடைக்க போதோ இல்லையோ, மூட்டை தூக்கியாவது பொழைச்சுக்கலான்னு இப்பவே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னாச்சுமா? இன்னைக்கு எப்படியாவது மாஸ்டர் வந்துருவாரு, வந்த உடனே கொடுத்துறேன். இதானமா நீங்க சொல்ல போற? என்னம்மா நீ பணம் கொடுத்தா நாளைக்கு வந்து ஏத்துவா. அதை தப்பா எடுத்துக்காதம்மா. எங்க மாமா போயிட்டு வரீங்க? வேற எங்கப்பா போறேன், உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். இந்த வார் குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு பழம். வீட்ல சர்க்கரை இல்ல, அதான் வாங்க போனேன். ஏமா சக்கரை வாங்குறதுல சாக்கில் ரேஷன் அரிசியை வாங்கிட்டு 6 தெரு தாண்டி தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கல. அந்த பையன் மட்டும் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தான்னா உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? என் பேத்தியும் மருமவளா அந்த புழுத்த ரேஷன் அரிசி ஏமா சாப்பிடணும்? அந்த சோம்பேறிக்கு மூசா இடம் கொடுத்து கெடுத்தது நீதாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லி மறைக்க போறேங்கிட்ட? வாடகை வீடு எடுத்து தனி கொடுத்தன வச்சா திருந்திடுவான்னு நினைச்சேன். திருந்த மாட்டான் அந்த நாய். கடன் வாங்கி கரண்ட் பில் கட்டிட்டு வந்துட்டு இருக்கேல்ல, எனக்கு தெரியும். 1 வாரமாவே அவன் வீட்டில் இல்லை. நானே அவனை பார்த்து 6 மாசம் ஆச்சு. என் தலையை கண்டா தான் மாயாவி மாதிரி மறைஞ்சு போறானே. Hello, how are you? Fine, thank you. How old are you? 20. Do you like Tamil Nadu? Yeah. You like me? No. அண்ணா Why lady? அருமையா சொன்னீங்கண்ணா. அன்னிக்கிட்ட எல்லாம் எடுத்து சொல்றேன். ஜூஸ் வந்துடுது, ஜூஸ் வாங்குங்க. பாடா. கொஞ்சம் மேடத்துல சிட் பண்ணுங்க சார். You take. Okay, have. What about you man? You take. அண்ணா சீக்கிரம் குடிங்கண்ணா, ஷூட்டிங் டைம் ஆகுது. சும்மாடா. என்னடா நானே பயந்து போயிருக்கேன். ஷூட்டிங்னு என்ன போய் இப்படி மாட்டி விட்டுடாலோக்கு. என்ன கதை எழுத சொன்னா என்னடா எழுதுவேன்? என்னங்கண்ணா இப்படி சொல்றீங்க? அந்த ஆள் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களோட கதைன்னா நீங்க தான் 8ஆம் கிளாஸ் வாத்தியாராச்சே, அதனால தான் உங்களை சொன்னேன். மலரில் வாழ்ந்த ரசத்தை ஊரிங்க அண்ணா டைரக்டர் வரா, எதுவும் காட்டிக்காதீங்க. அந்த சீன் சொன்னீங்க சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குல்லடா. லிட்டில் கேங் ஃபயர் லெட் மேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹீரோ ரெடி, ஹீரோயின் ரெடி, லைட்டிங் ரெடி, கேமரா ரெடி, எவ்ரிதிங் ரெடி. இதோ 30 லட்சம் ரூபாய் பணம் ரெடி மேன். ஐயோ 30 லட்சமா? நிஜமாவே படமா சொல்லுவா? திறந்து காட்டு. எல்லாரும் பாக்குறாங்க சார். எல்லாரும் பார்க்கறதா படம் எடுக்கிறோம். அப்ப இது திறந்து காட்டுனா காட்டியா? பாரு. உள்ள போடு. செல்வா நான் வந்து 1 வாரமாச்சு செல்வா. எடுத்த அந்த பணம் எல்லாம் செல்வா. அண்ணனுக்கு இன்னும் அட்வான்ஸா கொடுக்கல சார். என்ன மாஸ்டர் நீங்க இதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியான ஆளா ஒருத்தனை கடலூர்ல புடிச்சிட்டான். நகை கடைக்காரன் பையன் அவனையே ஹீரோ போட்டு அமுக்கிட்டான். அவன் அப்பங்கிட்ட இருந்து பணத்தை திருடி எடுத்து என் கையில கொடுத்துட்டான். இன்னொரு தடவை அனுப்புனா அவன் நகை கடையை காலி பண்ணிடுவான், நான் பணத்தை எடுத்து முடிச்சிடுவேன். ஹாய் தேங்க்யூ செல்வா. நான் வெறுங்கையோட போறது ஏதாச்சும் கூட. மாஸ்டர் அடிக்கடி என் மேல சந்தேகப்படுறீங்க. இந்த இண்டஸ்ட்ரியல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வர போறா. சார்
அந்த ரவுண்ட்ல அண்ணனையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சார். யாரா இந்த ப்ளோப்ப இங்க பாருங்க, நம்ம படத்தை பார்த்து தமிழ்நாடு மரண போகுது. லிட்டில் கிங் இவர் பேரை சேர்த்துட்டேன்ல, எப்படி இருக்கு? அதெல்லாம் சரி சார், அண்ணன் பேரை மாத்திட்டீங்களே சார். என்ன நீ இளங்கோன்னு தமிழ்ல பேர் வச்சா எவன் மதிப்பா? அதனால தான் இளங்கோவை அப்படியே லிட்டில் கிங்கா மாத்திட்டேன். என் பேர் செல்வாவை செல்வான்னு மாத்திட்டேன். இங்கிலீஷுக்கு தானே மாஸ்டர் இப்போ மவுஸ். ஹாய் ஜோஜோ, எவ்ரிதிங் ரெடி ஃபார் ஷூட்டிங்? ஆல்வேஸ் ஓகே சார். ஓகே, ரெடி 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 ரெடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன பண்றியா? நமஸ்காரம் குருகாரு. வணக்கம் வணக்கம். என்ன வேலை செஞ்சுட்டு? மேக்கப் போறேன் சார். இது மேக்கப்பா? இது மேக்கப்பா யா? சார். ஆம்பளை பொம்பளை மாத்திரதா மேக்கப்பா? ஓ ஹீரோயா? ஏ ஹீரோ. சார்தான் படத்தோட கதாசிரியர். யோ கேமரா படம் யா, ஒழுங்கா வரணும்ல. சேகர், எவ்ரிதிங் ஓகே? ஓகே. யோ தள்ளியா. ஜோஜோ, என்ன அதுக்குள்ளே கீழே படுத்துட்டு ஆட்ட ஆரம்பிச்சுட்டு சீன்ல நடிச்சு காட்டும் போது ஆட்டுமையா? ஐயோ மணி 12 ஆச்சு, இன்னும் ஒருத்தர் ரெடி இல்லையே. ஏன் செல்வா இப்படி அநியாயத்துக்கு சின்ன பொண்ணை போட்டு எடுக்கணுமா? என்ன லிட்டில் விவரம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க? இந்த வயசு பசங்க தான் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களையும் தியேட்டருக்கு வரவழைக்கிறதுக்கு இதுதான் வழி. கிக் லிட்டில் கிக். அங்க பாரு, நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. குடுக்குறான் பாரு கிஸ்ஸ. இந்த 2 பேரையும் வச்சு இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு விட்டு எடுக்க போற சீன்லயே இருக்கிற காலேஜையும் ஸ்கூலையும் இழுத்து மூட போறானு பாருங்க. ஏன் ஸ்கூலையும் மூடுறவங்கல்ல? படம் வந்த மறுநாள் அதான் நடக்க போதா? மாமா, இது பெரிய ஷூட்டிங்கா இருக்கும் போல் இருக்க. நீ என்னெல்லாமோ செஞ்சு நகைக்கடை வச்சு காசு சம்பாதிச்ச. அவன் என்னென்னலாமோ ஆட்டம் போடுறான். நீ ஏன் நேர்ல பாரு. ஆயுதத்தெல்லாம் மறைச்சிங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாப்பா, இப்போ எடுக்க போற சீனை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஏய், இங்க இப்படி வாயா. முதல்ல அந்த எச்சுது போயா. வந்து போங்க சார், என் வசனம் உங்களுக்கு புரியல. சீக்கிரம் கேமரா வச்சு ஆக்ஷன் சொல்லுங்க சார். தம்பிக்கு அவசரம். தம்பி ஏழையா இருந்தாலும் கதைப்படி பேர் அழகன். చెప్పండి చెప్పండి, మీరు బాగున్నారా? என்ன சப்பண்டியா போமா, கதை சொல்லிட்டு இருக்கல. போ డైరెక్టర్ గారు, தம்பி, నేను பேசி நீ அவ மேல உயிரே வச்சிருக்க. போங்க சார், வெக்கமா இருக்கு. நீ என்ன திரும்பி செய்யற? அவளை அப்படியே ஸ்கூல்ல தூக்கிட்டு வந்து ஹோட்டல்ல வச்சு வான்கோழி பிரியாணியும் மீன் ஃப்ரையும் கேட்டனே, இப்ப வருமா வராதா சொல்லு. அண்ணே, வான்கோழி பிரியாணி கேக்குது. அந்த தம்பி யாருன்னு? தம்பி யாரா? யோ, நான் நினைச்சா ஷூட்டிங்கே நிறுத்துறவையா. எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிடுவேன், ஜாகிரதை. யோ சொல்லியா. ஒன்ன யாரு? அண்ணன் யாரா? அண்ணன் தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர், கதை எழுதுறார். பிரியாணி கேக்குறேன். நான் ஒரு கொரில்லாம காலையில வரேன். செலவுக்கு ஒரு 100-150 பஸ் செலவுக்காச்சும் கூட செல்வா. உங்களால என் ஜூடா போச்சு, உங்களை என் ஜூடா வச்சு படம் எடுத்து சீக்கிரம். அண்ணா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றியாடா? யூனிவர்சிட்டி உனக்கு என்னடா சம்பந்தம்? வாடா. என்னடா லோகு, தேன் மணிக்கிட்ட என்ன மட்டும் மாட்டி விட்டு நீ மட்டும் தப்பிச்சுட்டு பாக்குறியாடா? எனக்கு பயமா இருக்கா லோகு. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, தயவுசெய்து என்ன விட்டுருங்கண்ணா. வீடு வரைக்கும் வந்து என்னை விட்டு வாடா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். என்னமோ போங்க. உனக்கே தெரியுங்களடா, எப்படியெல்லாம் ராத்திரி பகலாக கதை ஹிந்தியில் வைக்கும் தெலுங்கு வைக்கும்னு சொல்லி இந்த டைரக்டர் நம்மளை அப்படி அநியாயத்துக்கு ஏமாற்றிட்டாங்கடா. நானும் எப்படியாச்சும் சம்பாதிக்கலான்னு தான் பார்க்குறேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதாடா. ஏற்கனவே கையில ஒண்ணும் இல்ல, இதுல உண்டி வேறையா? வச்சுட்டு வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன். குழந்தைங்க என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. இருக்கிற காசுக்கு இதே வாங்கிக்கிறேன். அண்ணே, வீடு வரைக்கும் வர சொன்னீங்க, வந்துட்டேன். என்ன விட்டுருங்க. போடா, உள்ள போய் எங்க அப்பா இருக்க பார்த்துட்டு போ. தெரியாம இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அண்ணா, வீடு பூட்டி இருக்குண்ணா. ஒருவேளை அண்ணி வீட்டை மாத்திட்டு போயிருப்பாங்களோ? விளையாடாம பாடுறா.
எதையும் நம்பாதீங்க. அண்ணா வீட்டுல யாரும் இல்ல, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பேசாம பின்பக்கம் போய் படுத்துருங்க. அண்ணி வந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாத பொய்யா எதனா போய் சொல்லி சமாளிங்க. என்ன வெளியே நின்னுகிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரக்கூடாதா? இல்ல அண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அண்ணனை இப்பதான் வர வழியில பார்த்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு செத்த நாள் பேசி போலாம். ஓடிச்சான். அவனுக்கு குற்ற உணர்ச்சி. என்ன ஒரு வாரம் ஊர் சுத்த வச்சு கூட்டு வரான்ல, அதான். சரி நீங்க வாங்க, கொடுங்க கொடுங்க, வாங்க வாங்க. எங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆஹா, பரவாயில்ல, சரியா சொல்றீங்க. வாங்க வாங்க. கரண்ட் இருக்கா? வா. பில்லு கட்டினியா? ஆமா. சே, போன புதன்கிழமை போனேன், இப்பதான் வரேன். எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கு என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் தான் கட்டிட்டேன்ல. அப்பாடா. என்ன உட்காந்துட்டீங்க? ஐயோ அதுக்கு இல்ல, முதல்ல பேண்ட்டை கட்டுங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு வைக்கிறேன். அப்புறம் வாழைப்பாடையும் தரேன். வாழைப்பாடையா? ஆமா, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு பிடிக்கும். ஆமா 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 ஆமா. ஐயோ, தலைய பாருங்க எப்படி காஞ்சு போயிருக்குன்னு. கண்ணாடியில் முகத்தை பாருங்க. என்னாச்சு? மூஞ்ச பாரு. எப்படி என் பொண்டாட்டி எப்படி ஏமாந்தா பாத்தியா? ஒரு வாரமா ஊரை சுத்திட்டா வர ட்ரெஸ் பாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைப்பு. உனக்கு வாழைப்பூ அடையா வேணும்? கொடுக்குறேன். ஏய், என்னது? என்ன எதுக்குது? ஏய், நான் யூஸ் பண்றதே இல்ல, போ. இங்க பாருங்க, உடம்பு பூரா சுடுது, கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு. நீங்க பேசாம இருங்க. இதெல்லாம் ஒரு பொண்டாட்டியோட கடமை. உடம்ப சரியா பாத்துக்காம எப்படி இருந்த முகம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஏய், என்ன அவசரம் உனக்கு? இப்பதானே எண்ணெய் தேய்ச்ச, நல்லது ஊறட்டும், அப்பதான் சூடு குறையும். நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நான் இப்போ உனக்கு காட்ட போறேன். ஐயோ, அதெல்லாம் இப்ப எங்க போயிடுது? நீங்க முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கணும்ல. அப்படியா? ஆமா. ஐயோ, எனக்கு அதை உடனே சீக்கிரம் கூட. ஆமா, அதுக்கு என்ன தான். செய்ய போற? திறந்தே இருக்கட்டும், நான் ஜாலியா குளிக்க போறேன். இப்படி குளிச்சாலும் ஜாலியா இருக்கும். என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாலியா இருக்கும்.